ஓகே, இப்போ நாங்கள் ஸ்ரீநகர்லேருந்து லேக் போகிறோம். காலையில் 6 மணி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு பைக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரெடியா சார்? एकदम रेडी हैं. एकदम रेडी. வணக்கம், வந்தனம், ஸ்வாகதம். மை ஸ்பேஸ் ஆன் எர்த் சீரீஸில் நம்ம இப்போ லே போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து டே 13 நினைக்கிறேன். ஒரு வழியாக கோயம்புத்தூர் வந்து கிளம்பி ஸ்ரீநகர் வரைக்கும் வந்தாச்சு. நல்ல ரெஸ்ட்டு. வரும்போது தனியாக வந்தேன், ஆனால் இப்போ கிளம்பும்போது 7 பேர், ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் ஒவ்வொருத்தர் நான் மீட் பண்ணேன். நேற்று வரைக்கும் யாருன்னே தெரியாது. இன்றைக்கி ஒரு ஃபேமிலி மாதிரி, ரைடர் ஃபேமிலி ஆகிட்டோம் நாங்கள் எல்லாமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜேர்னி தான் இதுன்னு சொல்லுவேன் நான். இங்கேருந்து 420 கிலோமீட்டர். பல வரலாறுகளை உள்ளடக்கிய நகரம் ஸ்ரீநகர். இப்போல்லாம் வெளிச்சோன்னு இருக்குல்ல, ஒரு 10 மணிக்கு அப்புறமா பாருங்கள், அங்கெல்லாம் நிற்க முடியாது. பேன்னு காரு கண்ணப்படான்னு விட்றாங்க. இங்கே நம்ம ஊர் கொஞ்சம் பரவாயில்ல. என்ட்ரி ஃபீஸ் 200 கேட்குறாங்கங்க. என்னாச்சுன்னு தெரியல, போகணும்னு சொல்லிட்டான். இதுதான் ஃபுல் செட்டப் வந்திருக்காரு. பசங்க டீ குடிக்கிறாங்க. உடனே रितेश मेरे को पेट्रोल भी लेना था. ब्रेड पकोड़ा இது நார்த்தில் ரொம்ப ஃபேமஸ். ஒரு இடத்துல கீ எடுத்து வச்சா
4-5 பாக்கெட் இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே, டீ பிரேக் முடிஞ்சிச்சு, எல்லாம் முன்னால் போயிட்டாங்க. நான் லாஸ்ட்டாக கிளம்புறேன். நான் கீயை மறந்து வச்சிட்டேன். போக போக இன்னும் வெயில் ஏறும். ஃபுல்லாக ஸ்கூலுக்கு போகுது போல் இருக்கு. இதுக்கப்புறமா முதல்ல அங்கே ரோடெல்லாம் கொஞ்சம் உள்ள சிட்டி உள்ளேருந்து வரத்துக்குள்ள ஒன் வே வேறையா, இப்போ இந்த மாதிரி ரோடு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். வெயில் தான் நேராக கண்ணு கடிக்குது. கிளாஸ் போட்டிருந்தாலும் கூசுது கண்ணை. குதிரை தனியாக ஓடுது. இப்படிதான் எல்லாம் வராங்க மக்கள்.
என்ன அருமையாக இருக்குல்ல. முந்நூற்றி 54 கிலோமீட்டர் லேவுக்கு. லே கார்கில் டிராஸ் என்ன செக் போஸ்ட்டு. क्या हुआ? 50 रुपीज़ का को कहाँ एंट्री का को कहाँ लिखा है क्या? बाइक के पैसे किधर बोर्ड है? हम लोग तो लास्ट टाइम तो नहीं दिया हम लोगों ने. எதுக்கு 50 ரூபா கேட்குறாங்க? क्या पैसा दिया है क्या? என்ன கன்ஃபியூஷன் தெரியல. क्या पैसा दिया आप लोगों ने? पैसा दिया क्या? पैसा 50 ரூபா என்ட்ரி ஃபீஸ் எது கேட்குறாங்கன்னு தெரியல. காசு போர்டில் இருக்காது. ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க குட்டி கலாட்டம். ஓகே தப்பிச்சுது ஃபோனு. ஓகே இந்த ரோடு ஏதோ க்ளோஸ் ஆகிருக்கான். திரும்பி அப்படி போகணும்னு நினைக்கிறேன். மிலிட்ரி வேன்லாம் போகுது, எங்கே போகுதுன்னு தெரில. ஒன்று மேலே ஏறதுனால ஒரு 20-30 மேலே தான் போக முடியாது. மேலே பாருங்கள் மேகம்.
Sojila Pass 0 point. What's up? Kashmiri. That's all now. Rainy days don't seem so wet. Stormy nights don't stay. From the moment that we met, you were worth the wait. Oh, this could be the best thing that I'll ever know. Talk for hours, I never slept. Two silhouettes on the concrete steps. We watched the sun as it slowly crept from the horizon to the place we met. Oh, this could be the best thing that I'll ever know. Best thing that I'll ever know. क्या हुआ? रजिस्ट्रेशन करना है. अच्छा, எத்தனை பைக்கு வருகிறது? இப்படி 30 பைக் இருக்குமா? ஜோலியட்டா 18 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். சும்மா இருக்கு. இங்கேருந்து 35 கிலோமீட்டர். கங்கன் ஸ்ரீநகர் 122 கிலோமீட்டர் வந்திருக்கோம் நம்ம. இதுதான் அத்தாரிட்டி ஆஃப் கார்கில். இங்கே உள்ளே வரும்போது இங்கே எல்லா பைக்கும் இங்கே நிறுத்திருக்காங்க. ஸோ எல்லோரும் இங்கே வந்து அவங்களோட பைக் நம்பர், ஃபோன் நம்பர், நேம் அதை ரிஜிஸ்டர் பண்ணணும், அவங்கள்ட்ட கொடுத்துடணும். ஸோ ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி. बहुत ज़्यादा इंडियन लोग हैं, इंडियन लोग, पाकिस्तानी, बांग्लादेशी तो सीख लिया और मेरे फोरफादर्स इधर से ही है. हाँ, सो கன்னியாவில் வந்து 2 மில்லியன் இண்டியன்ஸ் இருக்காங்களாம். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கான். ஸ்ரீநகர் வந்து ஒரு ஏஜெண்ட் அரேஞ்ச் பண்ணி பைக்கெல்லாம் வாடகைக்கு எடுத்துக்கிட்டு லே பார்க்க போகிறாங்க. இனிமேல் இப்படி தான் இருக்கும் எல்லாம். இப்போ ஃபுல்லாக இன்னும் ஒரு 2 ரிஜிஸ்ட்ரேஷனாக செக்இன் பாயிண்ட் என்னன்னு தெரில. கிளைமேட் அவ்வளோ குளிர் இல்லை, ஓகே தான். நார்மல் டெம்பரேச்சர் தான். போயிடணும். எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ வீட்டை விட்டு வெளியே போயிடணும். ஜஸ்ட் ரைட். அரே வா, சைக்கிள் சைக்கிள்லேருந்து வரீங்க? வேர் ஆர் யூ ஃப்ரம்? பெங்களூர். அடுத்தவங்க லேவா? இப்போ எங்கே ஸ்டாப் பண்ணுவீங்க? திராஸில். ஓகே. தேங்க்ஸ் மேன். உங்கள் பேர் என்னது? சாய். யூடியூப் சேனல் இருக்கா? சாய் தேசா இவர் பேர். சன்னியாசி ஆன் சவாரி அப்படிங்கிற யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. ப்ளீஸ் அவரை என்கரேஜ் பண்ணுங்கள். சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ. தம்பி சைக்கிள்லேருந்து வரான், பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் போனானா. சலிக்காது. இதை பார்த்துக்கிட்டே இருந்தால எவ்வளோ நேரமானாலும் எவ்வளோ தூரமானாலும். The sky is so pretty right now. I wonder if your pretty eyes see it. I need a good love. I wonder if you're ever gonna be it. In a couple weeks I could drive away and
you could find another victim. It's not your fault, I feel this way. Senseless, with no direction. This town is a lot of things, and gets you down, it lets you bleed. And I need to get out, but I can't find a ticket to leave. In a couple weeks I could drive away, and you could find another victim. It's not your fault I feel this way. Senseless, with no direction. In a couple years, and a little more gray, we'll stop dreaming about each other. It's no one's fault, we'll find a way to get senseless for one another. Yeah, we'll get senseless for each other. Where do you go when the lights are turning off? Where do you go when your hopes are falling from the windows? Where do you go when it feels like you'll never be enough? Couple weeks I could drive away, and you could find another victim. It's not your fault I feel this way. Senseless, with no direction. கார்கில் வார் மெமோரியம். கஷ்டமாக தான் இருக்குது, பாரமாக தான் இருக்குது ஃபீல் பண்ணும்போது. ஆத்மா சாந்தி அடையட்டும். நம்ம சென்னையில் இருக்கிற வெயில் மாதிரி இல்லை கண்டிப்பாக. புது பூமி, நாம் அறிமுகம் இல்லாத ஒரு பூமி. அந்த மண்ணை மிதிக்கும் போது, அந்த இடத்துக்கு போகும்போது அது உடல் ரீதியாக மனது ரீதியாக பல மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இவ்வளோ தூரம் ரைடு பண்ணி எனக்கு ஒரு அலுப்போ இல்லை திரும்பி போகலாமோ அப்படின்லாம் எனக்கு ஒரு செகண்ட் கூட, ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட் கூட எனக்கு தோணுதே கிடையாது. ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து நான் ஸ்டாப் மும்பை சூரத் வரைக்கும் மழை, உதயபூர் வரைக்கும் மழை, நான் ஸ்டாப் மழையாக தான் நனைஞ்சு வந்தேன். ஷூலாம் சொதன்னு ஆயிரும். தெரியாதனமாக பய விட்டோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒருத்தர் அங்கே இந்த சூரத் வரும்போது தான், சூரத்துலேருந்து உதயபூர் வரும்போது தான் எனக்கு தோணுச்சு லைட்டாக, ஆஹா தெரியாமல் பய விட்டோமோ அப்படின்னு. இப்போ யார் இந்த சைடு வந்துக்கிட்டு இருக்கு, என்ன பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? எங்கப்பா இதுக்கு பேர் தான் மலைச்சி போகிறது அப்படிங்கிறதா? இதெல்லாம் லேண்ட்ஸ்லைடு ஏரியா. மழை பெஞ்சதுனாக்க நிறையா லேண்ட்ஸ்லைடு ஆகுன்றாங்க. ஸோ நம்ம மழையில் வந்து பார்த்தா தான் தெரியும்.
ஆனால் கல் பெரிய பெரிய கல்லாம் விழும். இந்த பாருங்க, இந்த கல்லெல்லாம் எப்போ வேணாலும் விழலாம். இதெல்லாம் கீழே விழுந்தது, மேலே விழுந்த கல் தான். இதை உடச்ச கல் கிடையாது, இதெல்லாம் மேலே விழுந்தது. இந்த வரைக்கும் போட்டுருக்கு. இந்த மலை வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு இல்லை? இது வேற மாதிரி இருக்கு, இது வேற கலர். வெளியே பார்த்துக்கிட்டே போகலாம். கார்கில் இன்னும் 14 கிலோமீட்டர் காமிக்குது. இது நதி, அங்கே பாருங்க மேலே, அதெல்லாம் உறைஞ்ச பனி. அது எத்தனை டிகிரி ஆனாலும் எப்பயுமே அது மெல்ட் ஆகாது. அது மெல்ட் ஆகுது அப்படின்னா இஷ்யூ அப்படின்னு அர்த்தம். கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அது கம்ப்ளீட்லி. மிலிட்ரி பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. மிலிட்ரி ஸ்கூல். கார்கில் கிட்ட வரும்போது கோப்ரோ பேட்டரி போயிடுச்சு, அதனால் அதை ஷூட் பண்ண முடியல. நம்ம பசங்க வந்து நாங்கள் 2-3 பேர் அப்படியே பிரிஞ்சிட்டோம். கார்கில் அவங்க லஞ்ச் பிரேக் பண்ணிருக்காங்க. நாங்கள் 3 பேர் முன்னால் போயிட்டோம், அவங்க கவனிக்கல. நான் பார்த்தேன், அந்த வண்டி பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நான் கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ எங்கேயும் கார்கிலுக்கு அப்புறமா சாப்பாடு எங்கேயும் கிடைக்காது. பார்க்கணும், அடுத்த என்ன ஸ்டாப்புன்னு பார்க்கணும். முல்பேக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். முல்பேக் இங்கேருந்து 14 கிலோமீட்ரு. One more rider. எல்லாம் இங்கேருந்து நேராக ஸ்ரீநகர் போவாங்களா இருக்கும். டெல்லியிலேருந்து மணாலி, மணாலிலேருந்து லேலேருந்து ஸ்ரீநகர். எப்படி? ஏன்னா இது இப்போ ஸ்மூத்தாக இருக்குல்ல, மணாலி ரூட்டு நல்லா டஃப்பாக இருக்கும் அப்படின்றாங்க எல்லாம். ஆஹா, அருமை அருமை. முல்பேக் இன்னும் 13 கிலோமீட்டர் இருக்கு. கண்டிப்பாக டீ வேணும். இப்போ சொல்லிட்டு இருந்தேன் எடுக்கலான்னு, பசங்க எடுத்துட்டாங்க. ஜோகிந்தர் டோக்ரா டாபா, லஞ்ச் அண்ட் டின்னர். நைட்டு ஒரு 8, 9, 10 மணிக்கு போயிடுவோம். பட் நீங்கள் நைட்டுலேயே எப்படியும் போயிடுவோம்.
இருக்கு. अमित ये क्या है? ये आलू पराठा, आलू पराठा, ये बैंगन की सब्जी, बैगन की आलू सब्जी. बैंगन, हाँ, ये दाल। स्टेशन சாப்பிட்றான். படுத்து நான் कोई 60-65 के बीच में आपका वो आएगा लामायूरू मोनेस्ट्रीज. हाँ उसके बाद आपका संगम आएगा जो मेन है. संगम के ऊपर जाओगे आप, संगम जो मतलब राफ्टिंग वगैरह होती है. हाँ उसके बाद आपको 2 किलोमीटर 3 किलोमीटर पे जाके मैग्नेट हिल आएगा. वहाँ से 2-3 किलोमीटर पे पत्थर साहब गुरुद्वारा आएगा. उसके आगे तो ले ही आ गया फिर समझो सब कुछ आपको. इधर आप देखेंगे रास्ते अभी। में स्टे कहीं भी कर सकते हैं. एक तो यहाँ से आगे आप 10-12 किलोमीटर पे कर सकते हैं. हाँ उसके बाद फिर माउंटेन चढ़ने के बाद तो कहीं स्टे की जगह होगी नहीं आपको. फिर उतरने के बाद आगे बुद्ध खरबू क्या की एक जगह आएगी, वहाँ पे मिलेगी स्टे करने की जगह आपको. अगर वहाँ से क्रॉस हो गए तो फिर फुर्तीला टॉप में कुछ नहीं मिलेगा आपको. फिर उतरने के बाद लामायूरू में भी आपके स्टे. हिसाब से क्या करना चाहिए अभी? अभी तो लामायूरू में 6, 5:30, 6 हैं. 6 बज गए आप लामायूरू तक जा सकते हैं आराम से. ஆஹா சாப்பாடு ஆலு பரோட்டா கிறிஸ்பா, அப்புறம் மூலி சட்னி, முள்ளங்கி சட்னி, சும்மா அப்படி தான் இருந்தது. காலையில் அந்த பிரெட் பக்கோடா சாப்பிட்டதோட சரி. ஸோ ஒரு குரூப் நான் முதல்ல சொன்ன மாதிரி கார்கில்லே சாப்பிட்டாங்க. நாங்கள் இங்கே அப்படியே வரும்போது சரி டீ குடிக்கலாம் பார்த்தாக்கா சாப்பாடு இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப நல்லா பசிச்சு அதுக்கப்புறமா ஒரு 2 hours கழிச்சு சாப்பிட்டாக்க அது வேறு மாதிரி ஒரு ஃபீலிங் தான். எது முதல்ல வருதோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலான்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இங்கே தங்கிறதுக்கு வந்து இப்போ இந்த கிளைமேட் வந்து ரொம்ப குளிர்லாங்க கிடையாது. ஸ்ரீநகரோட இங்கே வந்து கம்மியான குளிராக தான் இருக்கும். இது செப்டம்பர் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே போன பிறகு பார்க்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு கலரு. அப்புறம் இப்போ சன்செட் ஆகிறதுனால அந்த ஷேடோ அது வேறு டைமென்ஷனில் வந்து காமிக்குது. அம்சமாக இருக்குல்ல. 3000 கிலோமீட்ரு பைக் பண்ணி ரைட் பண்ணி வந்த பிறகு அதுக்கு உண்டான வசூல் இது. ஸ்ரீநகர்லேருந்து இப்போ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் ரைட் பண்ணியிருப்போம். அத்தனை ஆயிரக்கணக்கான வியூஸ் எங்களுக்கு கிடைக்கிறதுனால அது ஒரு பொருட்டே இல்லை. நம்கீலா, கங்கரால், லமாயுரு லே. இப்போ லமாயூரில் தான் நம்ம ஸ்டே பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அதான் டிஸ்கஸ் பண்ணாங்க. 63 கிலோமீட்டர் அப்படின்னாக்கா இன்னும் ஒரு 2 hours போயிடுவோம். ஏன்னா அதுக்குள்ளே இருட்டிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வியூஸ் கிடைக்காது, வேறு ஒன்றும் இல்லை. போகிறதுனாலே இன்றைக்கி நைட்டில் போயிடலாம் 10-11 மணிக்கு. ஆனால் இவ்வளோ தூரம் வந்ததே ஸ்லோ டவுன் பண்ணி அதை பார்க்குறதுக்கு தானே. அட என்ன அழகு. எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்கள், இதெல்லாம் நியாயமா அது?
ஃபஸ்ட் கிளாஸ் வியூ இதெல்லாம். ஒவ்வொரு மலைக்கும் ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒவ்வொரு மலையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட் வைப்ரேஷன், டிஃப்ரெண்ட் சைஸ், டிஃப்ரெண்ட் கலர். இந்த பாருங்க, டக்குன்னு இது ஃபேஸ் மாதிரி தெரியுது. அந்த இதை பாருங்க. ஸ்காய், மலைகள், ஆறுகள், ஆடுகள். இந்த மேலேருந்து குதிச்சு விடுறோம் பாருங்க. प्रधानमंत्री किसान ऊर्जा सुरक्षा. இங்கே வாழ்கிற மக்கள் இந்த மலையோட பேசி, ஆறுகளோட பேசி, அதோட உறவாடி, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறி எத்தனையோ அற்புதங்கள் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல. Speechless.
I love Namikala. Super. Second pass of the day. Yes. Very good. மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏய், ரொம்ப சந்தோஷம். செகண்ட் ஸ்டாப் ஓவர். எஸ், நம்கீலா. காற்று பயங்கரமாக அடிக்குது. நான் படிக்கிறது வந்து நம்கீலா. இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து 3 டிகிரி. டக்குன்னு கிளைமேட் மாறிடுச்சு. அதான் இங்கே வந்து கிளைமேட் டக்குன்னு மாறும் போல் இருக்கு. 12,000 ஃபீட்டுக்கு மேலே இருக்கோம்ல. கீழே இப்போ டாப்லேருந்து இறங்கிட்டதுனால டக்குன்னு அந்த இதெல்லாம் இல்லை, குளிர் இல்லை, அந்த காற்று குறைஞ்சிருச்சு. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் 7:30 மணி ஆகுது, இன்னும் போய் சேரல. நல்லா இருட்டாயிடுச்சு. ரோடெல்லாம் ஓகே தான். கீழே இறங்கின உடனே அந்த கம்ப்ளீட்லி இந்த குளிரெல்லாம் போயிடுச்சு. ஜஸ்ட் அங்கே ஒரு 5 நிமிஷம் இருக்க முடியல மேலே. லாஸ்ட் டைம் பார்க்கும்போது டெஸ்டினேஷன் 39 கிலோமீட்டர் காமிச்சிது. தெரியல, பார்ப்போங்க, செக் பண்ணணும். லம்மாய்க்கு இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்கு. பார்த்தலா ஃபத்துலா டாப் 13,479 ஃபீட்டில் இருக்கும். இப்போ மணி 8 மணி. அடுத்த ஸ்டாப் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஆடுங்களா சூப்பர் சூப்பர். இதுதான் ஃபன், ரியல் ஃபன். இன்னும் கொஞ்சம் முன்னேற வந்திருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏதோ ஹோட்டல் தேடுறாங்க, எந்த ஹோட்டலில் தங்கலான்னு. இன்னொரு ஹோட்டலில் அந்த 3 பேர் தங்கிக்கிட்டாங்க. ஷிஷாங்க்கு வந்து அந்த இதை புதுசாக பெயிண்டிங் பண்ணிருக்காங்களாம். அதுவும் எனக்கு ஸ்மெல் ஒத்துக்கல. அதனால் நாங்கள் வேறு ஹோட்டல் போகிறோம். பட் 14 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது. பண்ண பிறகும் கூட ஃபுல் எனர்ஜி. இன்னொரு 50-100 கிலோமீட்டர் போகலாம் போல் இருக்கு. अमित देख, हमारा अमित कपड़े नीचे नहीं उतारा. ஷிஷாங் உட்காந்துட்டாரு. ஷிஷாங் உட்காந்துட்டாருல. ஸோ மணி 9 மணி ஆகுது. 9:30 மணி ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு 14 மணி நேரம் 15 மணி நேரம் ரைடு பண்ணோம். சூப்பராக இருந்தது. டயர்ட்னஸே தெரியல. இன்னொரு 100 கிலோமீட்டர் கூட போகலாம் போல் இருக்குது. ஆனால் ரொம்ப லேட்டாக இருந்ததுனால நாளைக்கு லோக்கலில் பார்த்துட்டு நாளைக்கு நம்ம லேக் போவோம். ஸோ மை ஸ்பேஸ் ஆன் எர்த் சீரீஸில் நம்ம மீண்டும் சந்திப்போம். குட் நைட்.